லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தாத்தா ஒரு நிமிஷம் இத பாருங்க. என்னம்மா? அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு இந்த கடையில இருந்து எதுவுமே வாங்க கூடாது, அவங்க தரம் இல்லாத பொருட்களை விக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா தாத்தா? ஆமாமா. இப்போ அந்த கடையில இருந்தே மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் பொருள் எல்லாம் வாங்கிருக்காங்க தாத்தா. என்னது குடு? போச்சு போச்சு, போட்டு கொடுத்துட்டோம் பொம்மி, போட்டு கொடுத்துட்டோம். அமைதியாயிரு, வேலையை பாரு. ஆமா, என்ன இது? இவங்க கிட்ட வாங்க கூடாதுன்னு நம்ம கடையில எல்லாருக்குமே தெரியும். யாருமே உங்ககிட்ட சொல்லலையா? அப்படியா தாத்தா? எனக்கு தெரியாது தாத்தா. அவங்க நமக்கு கொடுத்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான். என்னது கிழிச்சான்? தரமில்லாத பொருளை கொண்டு வந்து ஆஃபர் கொடுக்கறானா? அவன் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடும். இனிமே அங்க வாங்கவே கூடாது. அவன் கிட்ட வாங்கினாதானே கட்டிங்க கரெக்டா கொடுக்கறான். அதை இந்த பெருசு வரவிடாம பண்ணிடும் போல இருக்கே. சரிங்க தாத்தா, இனிமே நான் பாத்துக்கிறேன் தாத்தா. இந்த பாருப்பா, இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தரமில்லாத பொருளை கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு நம்ம கனவுலையும் நாம நினைக்கவே கூடாது. அப்பதான் நம்ம பேரு கெடாம நாம நிம்மதியா பிசினஸ் பண்ண முடியும். புரியுதா? புரியுது தாத்தா. உடனே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே மாத்திடுறேன் தாத்தா. தாத்தா, எதுக்கும் ஆடிட்டர் கிட்ட ஒரு தடவை மொத்தத்தையும் பார்க்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? நீ சொல்றதும் சரிதாம்மா. மனோ, உடனடியா ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கு. இந்த 1 மாச கணக்கு வழக்கையும் முழுசா அவரையே பார்க்க சொல்லிடுவோம். அவர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா இன்னும் தெளிவா இருக்கும்ல. சரி தாத்தா, அப்போ நான் கிச்சன்ல போய் வேலையை பார்க்கட்டுமா? சரிம்மா. மனோ, மறக்காம ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடு. சரிங்க தாத்தா. என்னத்த இப்படி எரியுது? என்னது? இல்ல, அடுப்பு வெறுமனே எரிஞ்சிட்டு இருக்கு, எதுவுமே வைக்கலையேன்னு கேட்டேன். தமன்னா, அந்த கடாயை எடுத்து வைமா. மா, எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமாமா? வேணும்னே நம்மள அவமானப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்குமா? விடக்கூடாதுமா, விடக்கூடாது. இனிமேலும் அவளை விட்டு வச்சு நாம அவமானப்படுறதை விட அவளை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணுமா? அவ கர்ப்பமா இருக்கான்னு நம்ம கதை கட்டி விட்டா அவ நிஜங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவள ஒரு மகாராணி மாதிரி கொண்டாடுறாங்க. அத்த எண்டு காடு போட்டுற வேண்டியதா அவளுக்கு. நாம உருவாக்குன கதைக்கு நாமளே முடிவும் எழுதிடலாம். நாளைக்கு நடக்க போற தீர்த்தம் கொடுக்கற ஃபங்க்ஷன்ல இதோ இந்த மயக்க மறந்த தீர்த்தத்துல கலக்குறோம். இத குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பொம்மி மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்போ ஒரு டாக்டரை வர வச்சு அவ கர்ப்பம் இல்ல அப்படிங்கிற உண்மைய எல்லார் முன்னாலையும் போட்டு உடைப்போம். வரப்போற டாக்டர் கிட்ட அவ கர்ப்பமா இல்லையான்னு இவங்க ஏன் கேட்க போறாங்க? வரப்போறது எப்பவுமே வர டாக்டர் இல்ல, நாம ஏற்பாடு பண்ண டாக்டர். அவங்க வந்ததுமே
அவளை நாடிய புடிச்சு பார்த்து அத பண்ணி இத பண்ணி அப்படி இப்படின்னு எப்படியாவது பொம்மி கர்ப்பம் இல்லங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வச்சிடலாம். அவ சொல்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு அந்த உண்மையை போட்டு உடைச்சோம்னா அந்த அவமானத்தோட வலி அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ மயங்கி விழுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லாரும் தாயும் சேயும் ரொம்ப நலமா இருக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும் அப்படி இப்படின்னு அவளை நல்லா வாழ்த்திருப்பாங்க. இவங்க சொன்னது அத்தனையுமே பொய்ன்னு தெரியும் போது அவங்க எல்லாரும் எவ்வளவு கடுப்பாவாங்க. அவ அம்மா, சொந்தக்காரங்க இவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பொம்மையும் கூனி குறுகி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிப்பா. வாழ்த்த வந்த அவங்க அம்மாவோட அவளும் அப்படியே பொட்டிய கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போகணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். ஆமா அத்தை, தாத்தா அவளை அடிச்சு விரட்டணும். அத நான் பார்க்கணும். அப்பதான் ஏன் பெரிய அடங்கும். நம்ம மனசுல பொம்மி சம்பந்தமா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டா நல்லா இருக்கும். என் மனசுக்குள்ள என்னென்னவோ தோணுது, ஆனா பொம்மி முன்னாடி இருந்தா பேச முடியல. ஏய் பொம்மி, ஒரு நிமிஷம். அட விஜய் பாஸ்கர், பொம்மியக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்க? ஒரு எட்டு எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணலையா? இங்க வந்துட்டு உன் நினைப்பு இல்லாம இருக்குமா? நானு ஜி தமிழ் டிவில சரிகமப்பான்னு ஒரு நிகழ்ச்சிக்காக பாட போறேன். அதான் பாட போறதுக்கு முன்னால கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி இங்க பக்கத்துல தான் நடக்குது. ஓ சரி சரி சரி. அப்புறம் வேம்பு சார், இவரு விஜய் பாஸ்கர், எங்க ஊர்க்காரரு. வணக்கம் நம்ம சார். ஐயா ஊர்க்காரர்ல அவரோட பையன். இங்க பக்கத்துல தான் ஜி தமிழ் சரிகமப்பா பாட்டு போட்டி நடக்குது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வீட்ல நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, அதனால எங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலை. ஒண்ணு பண்ணு, எங்களுக்காக இங்கேயே ஒரு பாட்டு பாட. இங்கேயே வா. இப்போ நீ பாடுவியா மாட்டியா? சரி, கண்டிப்பா பாடுறேன். பொம்மியக்கா சொன்னா பாடாம இருப்பேனா? உங்க அதிரசத்தை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. சரி பாடு. சரிக்கா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினமும் மகிழ்வாடா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினம் மகிழ்வாடா. ஹே தன்னன்னா நனனா, தானன்னா நனனா, தன்னன்னா நனனா, ஹே தானனே தன்னே நான தனநானா, தானே தானே நானே நனநானா. சூப்பரா பாடினார்ல. அக்கா, இன்னைக்கு நான் பாட போறது வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணில இருந்து 9:30 வரும். மறக்காம பாருங்க. நான் பார்க்காம இருப்பேனா? கண்டிப்பா நானும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா பாப்போம். சரி வரேன்க்கா. வரேன் சார். சரி. என்ன சாருன்னு கூப்பிடுற? மாமான்னு உரிமையா கூப்பிடு. சரி வரேன் மாமா. சரிங்க. சரி போலாமா? வா. நீங்க பக்கத்துல இருந்தா நிலாவுக்கு போக சொன்னாலும் நான் போவேன் வேம்பு சார். பெஸ்ட் ஜோடின்னு உங்களை சும்மா தேர்ந்தெடுக்கல, நிஜமாவே பெஸ்ட் ஜோடி தான். என்ன வேம்பு சார், ஏதோ தனியா யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க?
என்ன விஷயம்? என்ன வேம்பு சார், பதில் பேசாம இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்ல வெள்ளி கொலுசு வாங்கணுங்கிறதுக்காக அப்பா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சு ஸ்வீட் ஆர்டர் எல்லாம் புடிச்சு கொலுசு வாங்கிட்டு வந்தாரு. அவர் வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்குற பிள்ளைக்கு கொலுச மாட்ட வேண்டான்னு சொல்லி அப்பாவும் என் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அப்பா உழைக்கவே இல்லைல்லம்மா. அதுக்கப்புறம் அந்த கொலுசை நான் போட்டுக்கவே இல்லைம்மா. அதுக்கப்புறம் வேம்பு சார் ஆசையா வாங்கி கொடுத்த கொலுசை தான் நான் போட்டிருக்கேனே. என்ன வேம்பு சார் யோசிக்கிறீங்க? இப்போ தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொய் இது எங்க கொண்டு போய் முடியும்னு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுல பூமி, பாத்துக்கலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும், போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த நேரத்துலயா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு எனக்கு இப்பதான் போன் வந்தது. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? பூமி, ஃபங்க்ஷன் முடியும் போது நீ உங்க அம்மா கிட்ட சொன்னல, வேம்பு சார் எனக்கு கொலுசு வாங்கி போட்டு விட்டாருன்னு. சோ ஏன் கிஃப்டா உனக்கு நான் கொலுசு வாங்கி தரேன். வாப்பா சித்தார்த், எல்லா ஏற்பாடும் ரெடி. விழா நாயகன் வந்தாச்சு. நாயகி எங்க? பொம்மி மேல ரெடி ஆயிட்டு இருக்கா தாத்தா. ஓ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறிய நீ? வீட்டுல எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. நீ வெளியில போனா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல தீர்த்தம் கொடுத்துருவோம். இப்பெல்லாம் நீ வெளியே போக கூடாது. இல்ல தாத்தா, பக்கத்துல ஒரு சின்ன மீட்டிங், ஒரு 5 minutes. நீ அடங்க மாட்ட. சரி, சீக்கிரம் வந்துரு. சார் சார் பார்த்து சார், என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல சார், உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு போங்க சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வேற. சார் கார்ல தண்ணி இருக்கு, அதையாவது குடிச்சிட்டு போங்க சார். இந்தாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து யார்கிட்டயும் போய் சொன்னதே இல்லை. ஆனா இப்போ காலத்தோட கட்டாயத்தால எல்லார் முன்னாடியும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல.
கிழிஞ்ச மாதிரி இருக்கு. ச்சே, யாரு கிழிக்க போறா? முதல்லயே அப்படிதான் இருந்திருக்கும். நான் தான் பார்க்காம விட்டுருப்பேன். இன்னைக்கு வீட்ல தீர்த்தம் கொடுக்கிற ஒரு விசேஷம் நடக்க போகுது. இந்த விசேஷம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு தான் அதுல சந்தோஷமா கலந்துக்கிற குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சொன்ன பொய்ய நிஜமாக்கிறதுக்காக நானும் வேம்பு சாரும் திருப்பி திருப்பி ஏதேதோ பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்வு அரைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விசேஷம் மட்டும் நிஜமாவே நான் கர்ப்பமா இருந்து எனக்கு நடக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சில பேருக்கு சில விஷயங்கள் தான் நடக்கும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமா, இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு பொய்யான அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் மனசார சந்தோஷமா இதை நான் அனுபவிச்சுக்கிறேன். இதை மட்டும்தான் என்னால பண்ண முடியும். பொம்மி, என்ன ராசாத்தி, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? சாச்சா, நான்லாம் எதுவும் அழல பாட்டி. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல எதுக்குமே கண் கலங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, சித்தார்த் உன்னை எதுவும் திட்டினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இங்க பாரு, உன் கண்ணுல அழுத கண்ணீர் இன்னும் காயவே இல்லை. அப்படி இருக்கும்போது வாய் வார்த்தையா பொய் சொல்ற. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல பாட்டி, வேம்பு சார், என்ன சுத்தி இருக்கிற நீங்க, தாத்தா, இப்படி எல்லாரும் எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம் பாட்டி. என் கண்ணுல தண்ணி வந்தது கூட சந்தோஷத்தினால தானே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க பாட்டி. சரி சரி சரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கீழே வா. இருங்க பாட்டி, வேம்பு சார் வந்துட்டோம். அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. அவன் பாட்டுக்கு உன்னை இப்படி விட்டுட்டு மீட்டிங் அது இதுன்னு போயிட்டா. அவரை திட்டாதீங்க பாட்டி, அவரு பாவம். உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சரி, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கீழே வா, சரியா? வாங்கிக்கோமா. சமத்து. பாத்தீங்களா அத்தை, மொத்த நகையும் கொண்டு போய் அவளுக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க. உங்க மாமா தரேன்னு சொன்ன அத்தனை நகையையும் இவ போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு திரியறா. முதல்ல இவளை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆமாம்மா, இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது நாம போட்ட திட்டத்தை செஞ்சிடணும். இதுல ஏதாவது சொதப்பல் நடந்தது, அதுக்கப்புறம் அவளை கையில பிடிக்கவே முடியாது. இன்னும் இந்த வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவா. எப்படிடா ஸ்ட்ராங் ஆவாங்க?
சொன்னதெல்லாம் பொய். இப்போ இவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த காத்துல ஆடுமே சோப்பு குமிழி அந்த மாதிரிதான். அத ஒரே ஊதுல எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மனு, நீ எதுக்கும் டாக்டர் கிட்ட போன்ல ஒரு தடவை பேசு. அவங்கள ரெடியா இருக்க சொல்லு. அந்த டாக்டர் வந்து உண்மையை உடைக்கணும். பொம்மி நொறுங்கி போய் இந்த வீட்டை விட்டு போகணும். புரியுதா? புரியுதுமா. வா. சாரி பொம்மி, நான் சொன்ன பொய்க்காக நீயும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கல்ல. ஏற்கனவே நீ எனக்காகன்னு பார்த்து பார்த்து உன்னோட உணர்ச்சிகளை மறைச்சுக்கிட்டு எனக்காக நிறையாவே நாடகம் ஆடிட்ட. இப்ப கீழே நடக்கிற சடங்கு மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் ஒரு சடங்கு மாதிரி தான் போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு என்னால ஆன முயற்சிய நான் கண்டிப்பா பண்றேன் பொம்மி. எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்க. நடந்த எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு பொம்மி. பொம்மி, வேம்பு சார் வந்துட்டீங்களா? நீங்க இன்னும் வரலையேன்னு தான் என் மனசே சரியில்லை. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சரி சரி வாங்க கீழே போலாம். இரு இரு, என்ன அவசரம் இப்போ? நில்லு கொஞ்ச நேரம். என்ன வேம்பு சார், எல்லாரும் கீழே காத்துட்டு இருக்காங்க, போலாம். ஓ, இவ்வளவு நேரம் நீ தனியா நிக்கும் போது உனக்கு தெரியலையா? நான் வந்ததும் பறக்குற. இரு, நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வேம்பு சார் இதெல்லாம்? நான் என்ன நிஜமாவே வயித்துல குழந்தை வச்சிருக்கேனா? ஏன் நீங்களும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசக்கூடாது. குழந்தைய சுமக்கிறத விட ரொம்ப கஷ்டம் எதுன்னு தெரியுமா? குழந்தை இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான். அந்த கஷ்டத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் நடிக்கிறதுக்கான லஞ்சமா இது? ஏய், பிச்சிரு பிச்சி. இப்படி உட்காரு. உட்காரு. கால் எடுத்து மேல வை. எடுத்து வையே. எதுக்கு வேம்பு சார் கொலுசெல்லாம்? சொல்றேன்.